அன்றே உணர்த்தினார் பாரதிதாசன். அந்த காலகட்டத்தில் பெண் கல்வி என்பது 30% கூட எட்டவில்லை. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற ஆணாதிக்கத்தின் பிடியில் முடங்கி கிடந்தோம். அறியாமை எனும் இருள் சூழ்ந்து கிடந்தோம். ஆனால் இன்று மிலேனியம் ஜூபிலி என்கின்ற 2025ஆம் ஆண்டில் பயணிக்கிறோம். அன்று வீணை மீட்டிய விரல்கள் இன்று விண்கலம் செலுத்துவதையும், அன்று கணவனின் சுண்டு விரலுக்கு சுளுக்கெடுத்து வரடி கொடுத்த கைகள் இன்று நம் நாட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சல்யூட் அடிப்பதையும் நம்மால் காண முடிகிறது. இத்தகைய நிலையைத்தான் சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 வரிவினில் ஆணுக்கு இங்கு பெண் இளைப்பிள்ளை காணின்றி கும்மியடி என்ற தீர்க்க தரிசனத்தோடு முண்டாசு கவிஞன் பாரதியார் பாடினார். அவரின் கூற்றின்படி இன்று கணிசமான அளவில் பெண்கள் நாம் சட்டங்கள் ஆள்கிறோம், பட்டங்கள் செய்கிறோம் என்பதெல்லாம் உண்மை. ஆனால் கூட்டத்தில் கும்மி அடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது பல இடங்களில் நிதர்சனமாகி வருகிறது. எத்தகைய நிலையில் இருந்தாலும், எத்தகைய படிப்பை படித்திருந்தாலும் பெண்களுக்குரிய சடங்கு சம்பிரதாயங்களுள் பெண்கள் அடக்கப்படும் நிலை இன்றளவும் மாறவில்லை. குறிப்பாக அதிகரித்து வரும் பெண் குழந்தை திருமணத்தின் மூலம் எதிர்காலத்தில் பெண்ணடிமை நிலை தொடரும் அவலம் உருவாகி உள்ளது. ஒரு பெண் குழந்தை திருமணம் நடைபெறும் போது அங்கு பங்கேற்கும் படித்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? கணவன் தனது மனைவியை அடித்து துன்புறுத்தும் நிலை பல காலங்களில் இருந்தது. அதற்கு உடன்பட்டு அஞ்சி நடுங்கி பெண்கள் வீட்டிலேயே சிறை வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். அதற்கு தீர்வு காண மகளிர் காவல் நிலையம், அதனை உடனடியாக விசாரிக்க மகளிர் விரைவு நீதிமன்றம் என பல்வேறு அமைப்புகளை அரசு அமைத்துக் கொடுத்திருந்தாலும் அதனை அறிந்து விவரம் அறிந்த பெண்கள் விவரம் அறியாத பெண்களுக்கு உதவும் நிலை இன்றளவும் ஏற்படவில்லை. 181 என்ற அவசர எண்ணின் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்ற செயல்களை மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கலாம் என்பது எத்தனை படித்த பெண்களுக்கு தெரியும் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த ஆண்டில் திருவாரூரில் மட்டும் 78 குழந்தை திருமண வழக்குகள் பதிவாகி உள்ளன. மேலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் வழக்குகளும் வன்கொடுமை வழக்குகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இத்தனை படித்து முன்னேறிய காலகட்டத்திலும் பெண்களுக்கு இத்தனை துயரங்கள் துன்பங்கள் என்றால் இதனையெல்லாம் தடுக்கும் உரிமை அரசுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் பெண்கள், குறிப்பாக படித்த பெண்களுக்கு உண்டு என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். பெண் விடுதலையை வலியுறுத்திய முண்டாசு கவிஞன் பாரதியார் பெண் அடிமை ஒழிப்பு, பெண் சமுதாய முன்னேற்றம் என்கிற மிகப்பெரிய தேரினை இழுத்து வந்து நிலையடிக்கு கொண்டு சேர்க்கும் பணியை இளைய சமுதாயத்தினர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளார். அதை புதுக்கவிஞர் ஒருவர் தெளிவுபட பாடியுள்ளார். பாரதி பிடித்த தேர்வட முன்னாடு வீதி கிடக்கிறது, அதை பற்றி பிடித்து இழுப்பதற்கு ஊர் கூடி தவிக்கிறது. நம்பிக்கை வைத்து நெம்புகோய் எடுத்து நடப்போம் வாருங்கள், நம்பிக்கை வைத்து நெம்புகோய் எடுத்து நடப்போம் வாருங்கள். நாம் நடந்தால் தேர் நடக்கும், இல்லை நடுவெளியில் கிடக்கும். நாம் நடந்தால் தேர் நடக்கும், இல்லை நடுவெளியில் கிடக்கும் என உறக்கச் சொல்லி பாரதி இழுத்து வந்த இந்த தேரினை இளையடிக்கு கொண்டு சேர்த்து உயர்த்தி பிடிக்க மகளிர் தினமான இன்று உறுதியேற்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.